வணக்கம், என் பேர் பாலாஜி. எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குன்னா, ஃபேமிலி மேலே என் மேலே வந்து ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கரூரில் தினேஷ் ராஜ் சொல்லிட்டு கர்நாடக முருகம்பையோட பையன், என்டிஎஸ் ஹோட்டலோடைய ஓனர் வந்து அந்த என் மேலே வந்து பணம் வாங்கிட்டேன், கார் எடுத்துன்னு போயிட்டேன், நகை எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க. ஆனால் நான் அதை அரெஸ்ட் ஆகலை, அப்ஸ்கான்ல இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பெயில் வந்து நான் கேஸையே ஸ்குவாஷ் பண்ணி அவர் கைப்படவும் அவர் எழுதி கொடுத்துட்டாரு. என்னன்னா, இந்த மாதிரி நான் வந்து கோவத்தில் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அவர் கோவத்தை கொடுத்துக்கிறேன் கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லியிருக்காரு. அவரு பொய்யான புகார்ன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கினாரு. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு அது நான் வந்து கோர்ட்லேயும் ஸ்குவாஷ் பண்ணுற கேஸை இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை, யாருக்கு நம்மளுக்கு தொடர்பு கிடையாது, எதுவும் கிடையாது. எங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டை நாங்கள் நீதிமன்றம் மூலமா தீர்த்துக்கணும். ஆனால் பொய்யான குற்றச்சாட்டை வச்சு எங்கள் கெரியரு லைஃப் எல்லாம் ஸ்பாயில் பண்ணதுக்காக அவர் மேலே நாங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போட போகிறோம். அதாவது என்ன வந்து எல்லாரும் சினிமா நடிகைங்களாவது சினிமா அப்படின்னு பார்ப்பாங்க, என்ன வந்து அவங்க வீட்டுல ஒரு மெம்பரா பார்ப்பாங்க சொசைட்டில. ஏன்னா நான் டே டு டே வருஷ கணக்குல நடிச்சிட்டு இருக்கேன். உங்க மதர், உங்க சிஸ்டர், உங்க பிரதர் யார வேணும்னா கேட்டீங்கன்னா அவங்க டெய்லி நம்ம டிவில பாக்குறவங்க தானே அப்படின்னு அவங்க வந்து என்னோட ஒருத்தங்களா ஃபேமிலி மெம்பரா இருக்கிறவங்க. எல்லார் மனசுல ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. என்ன டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டிஸே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மனசளவுல நான் ரொம்பவே இது நம்ம கரெக்டா வாழணும், நியாயமா வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்கு இல்லாம ரொம்ப தப்பா, ரொம்ப ரொம்ப தப்பா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, போர்ட்ரேட் பண்ணாங்க. என்ன எந்த விஷயத்துலயும் ஒரு சின்ன சம்பந்தமே இல்லாத ஒரு லேடிய கொண்டு போய் ஒரு சம்பந்தம் இல்லாத அவங்கள மயக்கி பணம் வாங்கி, அதாவது இந்த கான்செப்ட் அவர் எழுதி கொடுத்ததுல கூட அது இல்லை. அவர் என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. ஆனா யார் இது இவ்வளவு தூரம் போர்ட்ரேட் பண்ணாங்க, கெட்டதா அப்படின்னு தெரியல. இல்ல சினிமா சீரியல் நடிகையா இருக்கிறதே தப்பா அப்படின்னு எனக்கு மத்த எல்லாரும் ஜாபுக்கு போற மாதிரிதான் நாங்களும் ஜாபுக்கு போறோம். எங்க குடும்பத்துக்காக நாங்களும் ஓடுறோம். அதுவும் என்ன, எனக்கு அதுதான் எனக்கு பிறந்ததுல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ரொஃபஷன் ஆக்டிங் மட்டும்தான். அது நான் கடவுளாவும் மதிக்கிறேன். அது நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுக்கான எனக்கு அங்கீகாரம் நீங்க எல்லாரும் கொடுத்துருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. என்னை பத்தி நீங்களே போட்டு நல்லபடியா எழுதிருக்கீங்க. நிறைய பத்திரிகையில பெரிய பெரிய ஆனந்த விகடன் மாதிரி ஒரு நல்ல அவார்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். சன் டிவில ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு 4 ட்ரோல் 2 நாள் என்னை பத்தி போட்டு என்னை கெட்டவளாக்கி ஒரு சொசைட்டில நிக்க வைக்கிறது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்.